ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மாரி வச்ச நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 215 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வா கொல கொலன்னு இருந்தாரு, திடீர்னு அடி. குருவும் சிஷ்யனும் வேற மாதிரி வச்சுக்கிறேன். நீ என்ன விட பெட்டராவே இருக்க நருட்டோ. நீ இங்க வருவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வந்ததும் நல்லதா போச்சு. அதான் சாக்குராவை காப்பாத்த முடிஞ்சது. ஆமா, ரொம்ப நன்றி நருட்டோ. சாஸ்கே இது வரைக்கும் 2 வாட்டி கொல்ல முயற்சி பண்ணா. நருட்டோ மட்டும் இங்க வரலனா இந்நேரம் நான் செத்து இருப்பேன். இவன் ஏன் இப்படி மாறிட்டான்? இன்னொன்னு பழையமே நினைச்சது. சாஸ்கே, உனக்கு என்ன ஆச்சு? நம்ம ஸ்குவாட் 7ல சாக்குராவும் ஒரு காம்ரேடுங்கிறத மறந்துட்டியா? அதாவது முன்னாள் டீம்மேட் நான் தான் இப்ப இல்லையே. அவ சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா நருட்டோ? சாக்குரா இவன் தெரிஞ்சேதான் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இப்ப நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாஸ்கே இல்ல. மண்டா மேலே போடுங்க. சாஸ்திரிக்கு 2 ஃபேஸும் செட் ஆகுது நல்லா. நான் சொல்றத கேளு சாஸ்கே. உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். இட்டாச்சிய பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அந்த டோபி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். இட்டாச்சிய பத்தின உண்மைகளா? ஆனாலும் அவன் சொன்னத நம்பலாமா வேணாமான்னு தெரியல. ஒருவேளை அது வெறும் கட்டுக்கதையா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஒரு வழியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாஸ்கே. எங்க பாரு நருட்டோ, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததே இல்ல. என் வழி உனக்கு புரியாது. அதனால நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. என்னை விட நல்லா புரியும்டா. உன்னை நினைச்சு நருட்டோ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? நீ செஞ்ச எல்லா காரியத்தையும் மறந்து இவன் இன்னமும் உன்னை காம்ரேடா பாக்குறான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே உன்னை வெறுத்தாங்க. ஆனா நருட்டோ மட்டும்தான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வரதா வாக்கு கொடுத்தான். இப்பவும் அதுதான் சொல்றான். காப்பாத்த போறீங்களா? யாருகிட்ட இருந்த? உங்ககிட்ட இருந்து ஒண்ணு. என்னதான் ஆச்சு? பழி வாங்குற உணர்ச்சியில இருந்து சாஸ்கே. பழி வாங்குற இந்த உணர்ச்சியாலையும் அதால ஏற்படுற பாதிப்புகள், இதுல இருந்து கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தி தீருவேன். ஆனா நீ அதை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் பழி வாங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட பல வருஷ வெறி தீந்துருச்சு. இத்தாச்சியை ஏமாத்தினவனை காலி பண்ணிட்டேன். பண்ணதே ஒன்றும் தெரியாது. உன்னோட ரைட் ஹேண்ட் ரெடி பண்றதுக்கு மொத்தமா எத்தனை உச்சை கொண்ட? இது எல்லாத்துக்கும் அது நல்லதுக்கு தான் போறாரு கக்காஷி. நீதான் இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங் ஜுட்சு. சாஸ்கே, அவகிட்ட இருந்து தள்ளி போ. இதே இடத்துலதான் ஹை ரேங்கிங் ஹிடன் லீஃப் ஃபீல்டரை முடிச்சேன். அவன் பேரு டான்சோ.
என்ன சாஸ்கே டான்ஸோவை கொன்னுட்டானா? அதுவும் தனியாவா? இதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு ஃபீல் ஆனதே இல்ல. உச்சிஹா மேல போடப்பட்ட வீண் பழி எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கரை படைஞ்ச ஷினோபி வேர்ல்ட்ல இருந்து உச்சிஹாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி சொன்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி லீஃப் நிஞ்சாஸும் நான் செய்யறத செய்யணும்னு தானே எதிர்பார்த்தீங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உச்சிஹா கிளான அவமானப்படுத்திருக்கீங்க. அதனால உங்க நினைப்புல இருந்தே உச்சிஹாச மொத்தமா அழிச்சிடுறேன். அதுக்கு உங்களை கொல்ல போறேன். அதுக்கப்புறம் ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிப்பேன். ஹிடன் லீஃப் வில்லேஜோட இருக்கிற பந்தத்தை மொத்தமா அழிச்சாதான் சுத்தம் செய்ய முடியும். அப்படி செய்யும் போதுதான் உச்சிஹாச மொத்தமா திரும்ப கொண்டு வர முடியும். நம்ம இன்னொருத்த வரமாட்டானா? என்னாச்சு? வெறுப்பு உணர்ச்சியால இவன் எல்லாரையும் பழி வாங்கணும்னு துடிக்கிறான். சாஸ்கே இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணமும் அதுதான். இவங்களுக்கு இது புரியுதான்னு தெரியல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இடத்துல சாஸ்கே மாதிரி ஆளுங்க கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே புரட்டி போட்டுருவாங்க. அதனால இந்த விஷயத்த ஐயோ இவரே இது ஆயிடும் போல் மாறிடுவார் போது. அக்காவே யோசிச்சு வந்துச்சா கஷ்டம். நரோட்டோ வேற போறான்னு இதுக்கு. ஏன் நரோட்டோக்கு ஃபைட் வரும். சாஸ்கேவை நானே தனியா கவனிச்சுக்கிறேன். தனியாக கவனிப்பீங்களா? இதுவே அழகா இருக்குல்ல, இவங்க வெளிச்சத்துலயும் அவன் இருளில் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நருட்டோ, சாக்குரா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. ககாஷி சென்சே, நாங்க போக மாட்டோம். இங்க நடக்க போற விஷயத்த நீங்க யாரும் பார்க்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இங்க இருந்து கிளம்புங்க. ஆனா ககாஷி சென்சே, சாக்குரா, கொல்லதான் பாக்குறாரு ஷிசுனே போலயே. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாய்சன் கலந்த குணாயை வச்செல்லாம் சாஸ்கேவை கொல்ல முடியாது. அந்த ஒரோச்சிமாரோட இம்யூனிட்டி பவர் சாஸ்கேக்குள்ளேயும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையும் இவன் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான். வேண்டாம் சாஸ்கே. உன்னை குணப்படுத்தினது நான் தான். இருந்தாலும் மறுபடியும் நீ சண்டை போட்டா உன்னால ஜெயிக்க நீ முடியாது. திருந்தலையா? வேண்டாம் சாஸ்கே. அவன் கோவப்படுவான்னு பார்த்தா இன்னும் லவ்வோட தான் பார்க்குறான். அப்படியே இரு. எல்லாருக்கும் லவ் தான் கண்ணை மறிக்குது. அந்த பொண்ணு இருக்கான்னு கூட கவலைப்படாம என்ன சரியான இடத்துல தாக்கிட்டான். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஒரு தங்காளி சீக்கிரமே மத்தவங்களையும் முடிச்சிருவேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? இனி எனக்கு சாஸ்கேவை பத்தி எந்த கவலையும் இல்ல. அப்போ புத்தி வந்துடும் அவளுக்கு. டே இது சாக்குற மாதிரி இல்லை. ககாஷி சென்சே, நாங்க எதையோ பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சாஸ்கேவை கொல்ல போறீங்களா என்ன? நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க. போக மாட்டான். இதுதான் நல்ல வாய்ப்பு. இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நருட்டோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கதுக்க பாக்குறான். ஐயோ அந்த பீச் மேல போடுறீங்களா? ஏற்கனவே எமோஷனலா தான் போயிட்டு இருக்கு. கிளாசிக் நடந்த அதே விஷயம் தான் திரும்ப நடக்க போகுது. உண்மை என்னன்னா சாஸ்கே
எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். நாம 2 பேரும் எதிர் துருவங்கள்ல நிக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு வலியான விஷயம் அது. இதுல இருந்து நீ விடுதலை பெறணும்னா நிச்சயமா நீ என்ன கொன்னுதான் ஆகணும். என்னைக்கு உனக்கு என்ன மாதிரியான கண்கள் கிடைக்குதோ அன்னைக்கு என்ன தேடி வந்து என் கூட மோத. மடியாச்சு போகிறானுங்களா? சாஸ்கே, உனக்கு ஞாபகம் இருக்காக இல்ல? மறந்துட்டியா? அந்த நாட்கள்ல கிராமத்துல இருந்த எல்லாருமே என்ன வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற அந்த 9-tailed beast. எனக்கும் ஊர் மக்கள் மேல வெறுப்பு மட்டும்தான் இருந்தது. என்ன பார்த்து சிரிச்ச எல்லாரையுமே பழி வாங்கணும்னு நானும் நினைச்சிருக்கேன். இத நீதானே கிறுக்குன? கண்ணாடியை பேசிக்கிறீங்க 2 பேரும். ஏய், அது அந்த பையன் தானே? ஆமா, இந்த பையன் ஏன் இன்னும் இந்த ஊர்ல இருக்கான்? அதுதான் எனக்கு புரியல. நம்ம ஹோக்காகேக்கு நம்மள பத்தி கவலையே இல்ல போல இருக்கு. வாய மூடுங்க. ஐயோ, இந்த சீனா? இங்க நீ என்ன பண்ற? எதுக்காக இப்ப என்ன தள்ளி விட்டீங்க சொல்லுங்க? இந்த புடி, இதுதானே உனக்கு வேணும்? இதை எடுத்துக்கிட்டு மரியாதை இங்க இருந்து போயிடு. திரும்ப இங்க வந்துடாத. திரும்பவும் அதே பார்வை. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருக்கிற எல்லாருமே, நீங்களும் என்னுடைய டீச்சராக இருந்தாலும் எதுக்காக எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வினோதமா பாக்குறீங்க? ஏன் என்ன அருவருப்பா பாக்கணும்னா? புழு பூச்சி கிடையாது, நானும் ஒரு மனுஷன் தான். தயவு செஞ்சு எனக்கு நருட்டோ உசுமாக்கின்னு ஒரு பேர் இருக்கிறத மறந்துடாதீங்க. ஒரு தப்பான அடி எடுத்து வச்சாலும் நானும் உன்ன மாதிரி மாற நிறைய வாய்ப்பு இருந்தது. சொல்லப்போன கிராமத்தையே முழுசா அழிச்சிருப்பேன். கேட்டோம்னா எனக்குன்னு சொல்லிக்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லைன்னு நானும் வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் முன்னையும் யுருகா சென்சேவையும் நான் சந்திச்சேன். போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். வரே இருங்கம்மா. திரும்ப திரும்ப இதை காட்டாதீங்க. ஆமா, நீ என்ன பண்ற? அந்த பையன் கூட விளையாடாதீங்கன்னு சொன்னல. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். இப்படியே தானே இருக்கிறீங்க இப்பயும் 2 பேரும். ஒரு மாற்றமும் இல்லடா, குழந்தையாவே இருக்கிறீங்கடா. ஓ, உரைச்சி. உண்மை எது பொய் எதுன்னு நான் இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன். சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்னு நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டிகிரி அது? அத பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இருக்காத உங்ககிட்ட இருந்து மறைக்க அது என்னன்னு ஒழுங்கா சொல்லு. என்ன தவிர அப்ப அந்த தவளை மாதிரி பின்னாடி வச்சிட்டு இருக்கானே. அதான் ஸ்க்ரோல் வச்சு தானே இந்த க்ளோன் இதே கத்துக்கிட்டான். நான் சொல்றேன்,
திருடிட்டு ஊரையே புரட்டி போட்ட கத்திட்டது தான் இவ்வளோ. உனக்குள்ளதான் இருக்கு. இருக்காவோட பேரண்ட்ஸ் அழிச்ச அந்த லீஃப் வில்லேஜோட 9-tailed fox இப்ப உனக்குள்ளதான் இருக்கு. அந்த 9-tailed fox-ஏ நீதான். எல்லாருமே சேர்ந்து உன்னை ஏமாத்தி நடந்ததை மறைக்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் இந்த ஊர்ல உன்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ உயிரோட இருக்கிறதே இங்க யாருக்குமே பிடிக்கல. இந்த கிராமத்து ஆளுங்க உன்னை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இப்பவே செத்து போ. நருட்டோ கீழே குனி. அவர் வந்து வாங்கினாரு. ஆனா நல்ல வேலை. குழந்தை பார்த்துருக்காங்க பாரு. உன்னோட உணர்ச்சி என்னால புரிஞ்சுக்க முடியுது நருட்டோ. டிஸ்கஷன்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க நருட்டோ என்ன ஆகும். இல்லை என் தப்புதான், நான் உன் கூட இருந்திருக்கணும். உன் அப்பா கைவிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. இந்த மாதிரி வலியை யாருமே அனுபவிக்க கூடாது. உனக்கு ஏற்பட்ட வலி வேற யாருக்கும் வரக்கூடாது. அந்த நிலைமையில நான் என்னுடைய பொறுமையை இழந்துட்டேன். ஆனா நீயும் யுருகா சென்சேயும் நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. ஏன்னா அப்போ எனக்கு நீயும் என்ன மாதிரி தனியா இருந்தேன்னு மட்டும்தான் தெரியும். அதாவது என்ன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? சின்ன பசங்களா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை மத்தவங்கள மாதிரி சாதாரணமா இருந்ததில்ல. எனக்குள்ள அந்த 9 tails, நீ உன்னுடைய குடும்பத்தை இழந்து நின்ன. நம்ம 2 பேருடைய பாதையும் ஒரே மாதிரி தான். நமக்கு எப்பவுமே கஷ்டங்கள் மட்டும்தான். உண்மைய சொல்லணும்னா உன்னை நான் பார்த்த ஒவ்வொரு தடவையும் உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் கூட பேசணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். அவங்க அப்பானாலதான் இவன் நிற்கிறான், அவங்க அண்ணனால தான் அவன் நிற்கிறான். ஒருவேளை என்ன மாதிரி இருக்கிற நீ என்ன முழுசா புரிஞ்சுப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்னால பேச முடியல. ஏன்னா ரொம்ப பொறாமப்பட்டேன். ஏன்னா நீ செஞ்ச எல்லாத்துலயுமே நீ பெர்ஃபெக்ட்டா இருந்த. அதனாலயே நாம 2 பேரும் எதிரிகளா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் சாஸ்கே, அந்த ஒரு நாள்ல இருந்து நீதான் என்னுடைய குறிக்கோளா இருந்திருக்க. எனக்கு என்னன்னா இதே கேள்விதான் திரும்ப திரும்ப. அவன் சாஸ்கே ஒரு கேள்வி கேட்கறான் இல்லையா, நீ உனக்கு வந்து பிறந்ததுலேருந்தே இல்லை, நான் நடுவுல இருந்து வந்திருக்கேன், என் வலி உனக்கு புரியாதுன்றான். நீ உன் இடத்துல உன்னுடைய வலியை மட்டும்தான் நீ சுமந்துனுங்கிற. அப்படியே நருட்டோக்கு வந்தா எல்லாரோட வலியும் சுமந்துனுங்கிறான். உன் வலியிலேருந்து, இட்டாச்சி வலியிலேருந்து, பெயின் வலியிலேருந்து, ஜிராயா எல்லாரோடைய வலியுமே சேர்த்து சுமந்துட்டு இருக்கான் ஒருத்தன். அவனோட பெஸ்ட்டாக யாருக்கடா புரிய போகுது? உனக்கு ஒரு வலி தான், அவனுக்கு 1000 வலிக்குது. எல்லா விஷயத்துலையுமே எல்லாரை பற்றி யோசிக்கிற ஒருத்தனுக்கு எவ்வளோ வலிக்கும்னு பாரு. உன்னை பற்றி நீ யோசிக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ வலிக்குது. பட் இவன் மொத்த பேரோட வலியும் சுமந்துட்டு இருக்கான். அப்படின்றப்போ அவன் இடத்துல நின்று அவனுக்கு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. உன்னையாவது ஒருத்தன் மேங்க்லேட் பண்ணிட்டு இருக்கான், பின்னாடி இருந்து ஒரு வழி காட்டிட்டு இருக்கான். அவனுக்கு வழி காட்ட கூட இல்லை. அவனாக தான் வழியே கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்கும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு அவன் விட தேடி ஓடிட்டு இருக்கான். அது இன்னும் அவனுக்கு பெயின். நீ பண்ணிட்டு இருக்க செயலுக்கெல்லாம் உன்னை எதிரி நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் இவங்க கெஞ்சிட்டு இருக்கான். எவ்வளவோ சுமந்துட்டு தான் இருக்கான். அது சாக்குரா பின்னாடி இருந்து சொன்னா, மகராசி இப்பயாவது வாயை திறந்து சொன்னியே அதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது எதுவுமே அவனுக்கு புரிய போகிறதில்ல. இப்போ எதுவுமே அவன் செவி கொடுத்து கேட்க போகிறதில்ல. இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இது மனசுக்குள்ளே விம்பிட்டு இருக்க விஷயம், அது கண் மூலிமா அது வெளிப்படுத்துகிற விஷயமா அது போயிட்டுருக்கா, இல்லை மனசுக்குள்ளே 2 பேரும் கலந்து அது இப்போ உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது எனக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த உள்ளுணர்வு அது கண் மூலிமா போயிட்டுருக்கோன்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்போ எனக்கு இன்னொரு விஷயமும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உயிரோடு நிற்கிறீங்க. ஓகேக்கு வாக்கு கொடுத்ததுனால தான் வந்து இன்றைக்கி நருட்டோ உயிரோட இருக்கான். இட்டாச்சிக்கு வாக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி சாஸ்கே உயிரோட இருக்கான். அதை நருட்டோ புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி சாஸ்கேவும் புரிஞ்சுக்கணும். உங்கள் அண்ணன் மேலே இருக்க மரியாதைனால தான் இன்றைக்கி நீ இருக்கனா, அப்போ நம்ம அண்ணனை மதிச்சிருக்காங்க அப்படின்றது தான் அது காட்டுது. ஸோ அதை நீ எடுத்துக்கணும். இங்கே ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நீ திங்க் பண்ணணும். எதனால் இப்போ நான் உயிரோட நின்று இருக்கேன் நினச்சிருந்தா நான் எப்பயோ என்னை ஒரு சின்ன வயசுலேருந்தே கொண்டு இருக்கலாம், இல்லை எப்பயோ செத்துருக்கலாம். இப்போ நருட்டோக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் கொள்றது தான் பார்த்தாங்க, கொண்டாலும் கேட்குவாங்க. ஆனால் அந்த வாக்கு தான் காப்பாற்றிச்சு. அதேமாதிரி உண்மையாக அந்த வாக்கு தான் இவ்வளோ தூரம் காப்பாற்றி லீஃப் வில்லேஜ் பார்த்துக்குச்சு. ஸோ அதை யோசிக்கணும். இல்லை நருட்டோ மைண்டு மாற டைமில், வெறுக்கிற டைமில் கரெக்டாக இருக்கா சென்சை வந்து ஆதரவு கொடுத்தாரு. அவன் அதை அப்படி எடுத்துக்கிட்டான். இப்போ சாஸ்கேக்கும் எல்லோரும் இருக்காங்க. அவன் என்னன்னா, என்னோட ஃபேமிலி என்னோட கிளான் அது மட்டும்தான் என்னது, நீங்களாம் யாருமே இல்லை வேணான்றது தான் அவன் பிரச்சனையே. இத்தனை நாள் அவன் ஃப்ரெண்டாக இருந்த ஃப்ரெண்டு கூட அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான்றது தான் கடுப்பாக இருக்குது.
இப்போ இவங்க எல்லாருமே வந்து உனக்கு ஃப்ரெண்டா எல்லாமாவும் இருந்திருக்காங்க. இத்தன நாளும் உனக்கு ஃபேமிலி இல்ல தான். இப்ப தான் உனக்கு ஃபேமிலி இல்ல ஞாபகம் வருதா? இத்தன நாளும் ஃபேமிலி இல்ல. அப்ப எல்லாரும் தான் உன்ன பார்த்துக்கிட்டாங்க, கூட இருந்தாங்க, கத்துக் குடுத்தாங்க. நீயும் சந்தோஷமா இருந்திருக்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ அந்த தான் என் ஃபேமிலி. அது மட்டும் தான் நான் புடிச்சிட்டு இருப்பேன். அந்த வெறி மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும். நான் அவங்களலாம் பார்க்க மாட்டேன்னு சொல்றது தப்பு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சாஸ்கி கிட்ட. இப்போ உச்சியாகலானாலே தப்புன்னு பார்த்த இவங்க, உன்ன அந்த மாரி பார்க்கலல்ல. ஒருத்தர் கூட உன்ன மாரி பார்வை வைக்கல. நருட்டோவ சின்ன வயசுலேருந்து இத வச்சு தான் ரொம்ப ம். காயப்படுத்துனது. அவன ஒதுக்குனது பண்ணது. பட் உன்ன வந்து சகஜமா தான் வச்சுட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலயும் உன்ன ஒதுக்கல, உன்ன ஒரு வேற ஆளா பார்க்கல. எல்லாருமே உன்ன ஏத்துக்கிட்டாங்க. உச்சியாகலானேன்னு உன்ன ஒரு தனி ஆளாவே பார்க்கல. ஜஸ்ட் அந்த ஒரு டாக் இருந்தது. உன் ஃபேமிலிய கொண்டுட்ட. இதான் இருந்தது தவிர, இவன் அந்த மாரி ஆளு. இவன் கிட்ட இருக்க டேஞ்சரு. இவன் வந்து இங்க லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்து. அப்படின்னு உன்ன ஒரு டாக்கும் இல்ல. உன்ன அப்படி பார்க்கவும் இல்ல. உனக்கு மேல ஒரு பார்வையும் இல்ல. எல்லாருமே உன்ன உன்ன புடிச்சு தான் இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு வலியே உனக்கு இல்ல. ஆனா இவன் அப்படியே ஆப்போசிட். ஆனாலுமே தாங்கி இங்க நிக்கிறான். உனக்கு அவ்வளோ குடுத்துமே நீ அத மதிக்காம நீ உதறி தள்ளிட்டு போன. ஸோ இந்த வித்தியாசம் இருக்குல்ல. அதையும் நீ தான் யோசிக்கணும். இப்போ லீஃப் வில்லேஜ அழிக்கிறேன்னா, இப்போ உன்னோட கிளான் அழிச்சதுக்கு காரணம் எல்லாரும் வந்து இன்னொரு கிளான் அழிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்க மைண்ட் வைஸே ரொம்ப நெகட்டிவா தப்பா இருந்ததுனால தான் அழிச்சாங்க. இப்போ நீ லீஃப் வில்லேஜ் அழிக்கிறேன்னா, அப்படி யாருமே தாட்ல இல்லையே. யாருமே இன்னொருத்தர போய் கெடுக்கணும், அது பண்ணணுன்ற தாட்லயே கிடையாது. உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு போயிட்டாங்கன்றது தான் உனக்கு பெரிய இதா இருக்கு. அதுதான் கிளான்னு சொல்ற மாரி இருக்கு எனக்கு. மத்தவங்க எப்படி இருந்தாங்க? மத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல. உன் ஃபேமிலி வைஸ் தெரியும். உங்க அம்மா, அப்பா உன் கூட இருந்தாங்க, நல்லவங்க, உனக்கு பிடிக்கும், போயிட்டாங்க, கஷ்டப்படுற. பட் மத்தவங்கலாம் அப்படி இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. அவங்களால ஆபத்து வந்திருக்கும். அப்ப அந்த கிளான அழிக்கணுன்ற முடிவு வந்திருக்கும்ல. ஆனா நீ லீஃப் வில்லேஜ் அந்த மாரி ஏதாவது பார்த்தியான்னா இல்ல. யாருமே அந்த தாட்ல அந்த மாரி நடந்துக்கிட்டதும் இல்ல. நீ பார்க்கவும் இல்லன்னும்போது, இப்படி பண்றதுல அர்த்தமே இல்ல. இல்ல அவங்க அப்பாவும் அதுல ஒரு ஆள் தான்றது தான் மாதரா சொல்லிட்டானே. ஹெட்டே அவரு தானே. உங்க அப்பா தான் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அந்த தாட் வந்தது. அதே மாரி சேர்ந்தவங்கள அவர் கூட்டு சேர்ந்தாருன்றது. அது அவனுக்கும் தெரியும். அது அன்னைக்கு கிளியரா சொல்லிட்டான் மாதரா ம். வந்து சாஸ்கே கிட்ட. பட் இப்ப நீ சொல்ற, இப்ப நான் அதுதான்ப்பா. வந்து லீஃப் வில்லேஜ் ம். அழிக்க போறேன் அப்படின்ற. இப்போ நீ அழிச்சா, உன்ன மாரியே இங்க நாளைக்கு இங்க ஒருத்தன் கிரியேட் ஆவானே. அவனும் என்ன பண்ணுவ? இப்போ உனக்கு அந்த வலி குடுத்தாங்க. அதுலேருந்து ஒருத்தன் வந்து நீ பொழச்சு வந்து, நீ இப்போ வந்து லீஃப் வில்லேஜ பழி வாங்கணுன்ற. இப்ப லீஃப் வில்லேஜ ஃபுல்லா அழிக்கிற. யாரோ ஒருத்தன் கோணகமாரு கூட இப்ப தப்பிச்சிட்டான்னு வச்சுக்க. இப்ப அவனுக்குள்ள வெஞ்சன்ஸ் வர. அதே மாரி திரும்ப வந்து இதே தான்டா போயின்னு இருக்கு. எப்ப ஸ்டாப் ஆகும்? திரும்ப 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 இது நடந்துட்டே தான் இருக்கும். நிறுத்தத்துக்கான வழி என்ன? அத தான் இப்ப நருட்டோ தேடிட்டு இருக்கான். நீ திரும்ப அழிக்கிறதுக்கான வழிய தேடிட்டு இருக்க. அப்ப இது ஸ்டாப் ஆகாது. ஒரே விஷயம் தான். உங்கள ஒர்க்காகவே ஆக்கல. அவங்களே தான் தொடர்ந்து ஆவுறாங்க. அது இங்க ஒரு ஒரு விஷயத்துல அது வந்து ஃபயர் ஆச்சு. அது அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுன்னு ஒண்ணு. ஆனா, இப்ப செகண்ட் ஒர்க்காக வந்து உங்க ஊர்ல உங்களுக்காக தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு அமைச்சு குடுத்தாரு. அது அந்த பாதுகாப்பு இதுவே உங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்காருன்றப்போ, அப்ப அதுக்கு வந்து என்கரேஜ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். உங்கள ஒதுக்கி வைக்கல. உங்களையும் நாங்க மிங்கிள் ஆக்குறோம். உங்கள்லேருந்து ஒரு திறமையான ஒரு ஆள் வந்தா ஆக்குறதுக்கு ரெடி தான். அப்படி ஒருத்தன் வரலன்றது தான் இங்க பேச்சா இருக்கு. அந்த மாரி எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கணும். அந்த வேரியேஷன் இல்லாத ஒரு ஆள் வந்து இங்க இல்ல. அப்படி இருந்த ஒரே ஆள் வந்து இட்டாச்சி தான். ஆனா அவன் ஸ்பையா வேலை பார்த்ததுனால, அவனால அவன் வேற தொழிலுக்கு வேற ஒரு இது எடுத்தான். அதனால வந்து அவனால ஒக்காக ஆக்க முடியாது. சப்போஸ் இட்டாச்சி மட்டும் இங்க இருந்திருந்தா, மேபி அவன் கூட ஆயிருக்கலாம். அவன் வேற துறைய தேர்ந்தெடுத்ததுனால தான் அவனால அது பண்ண முடியல. ஸோ இங்க அவன் லீஃப் வில்லேஜுக்கே தியாகம் பண்ணா, இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒண்ணு இருந்தான். இப்ப அந்த இடத்துக்கு உன்ன ஒருத்தன் வந்து நிக்க வைக்கிறான். என் என் பொறுப்புல இருந்து சாஸ்கே பண்ணுவான். என் தம்பி பண்ணுவான்ற அந்த நம்பிக்கைய தான் உன்கிட்ட விதைச்சிட்டு போனது. பட் அத நீ மறந்துட்டன்றது தான். எத ப்ரூவ் பண்றதுக்கு இத பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது எடுக்காம, எது நடந்துறக்கூடாதோ அதுதான் திரும்ப நடக்குது. இப்ப நீ இத பண்ணா இப்ப இட்டாச்சியா இருந்தாலும் உன்ன கொன்னு இருப்பான். இந்த எதிரா எவனா இருந்தாலும் கொல்லுவேன்றது தான் டார்கெட்டே. நீ அது மனசுல வச்சுக்கல, ஏத்துக்கல. உன் மூளை அத யோசிக்கல. அவ்வளோதான் விஷயம். இப்ப சாஸ்கேக்கு சொல்லணும்னா 2 விஷயம் யோசிக்கிறா. ஒண்ணு இட்டாச்சிய பத்தி கொஞ்சம் யோசி. அடுத்தது அந்த நரி ஊருக்குள்ள எழுப்புனது யாரு? அது யோசி. இந்த 2த்துக்கு வந்து நீ விடை தெரிஞ்சுச்சுனாலே இது கிளியர் ஆயிடும். நருட்டோவும் அத தான் யோசிக்கணும். நீயும் அத யோசிக்கணும். 2 பேரும் கூட்டா சேர்ந்து இத கண்டுபிடிச்சீங்கன்னா தான், இத வச்சு விளையாடுனது யாருன்றதே உனக்கு தெரியும். 2 பேருமே இந்த பக்கம் நீ நிக்கிற, அந்த பக்கம் அவன் நிக்கிறான். அது நரி எழுப்புனது யார்றா? எதுக்குடா இந்த பிரச்சனை கிரியேட் ஆனது எதனால? யார்றா கிரியேட் பண்ணி விட்டா? 2 பேருக்கு மோதல் உண்டாக்குனது எவன்டா அவன்? அத தேடி போனீங்கனாலே விஷயம் தெரிஞ்சிடும். அத நோக்கியே போல. அந்த யோசனைக்கே வரல. அதுதான் வந்து இப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா நருட்டோ, சாஸ்கே திரும்ப 2 பேரும் ஒண்ணா காமிச்சாலே என்னவோ அவ்ளோ வலியா இருக்குங்க. அந்த இடத்துல கோவம், இவன் சாஸ்கே இது அப்படிலாம் தோணல. அந்த 2 பேரையும் பார்க்கும்போதே அந்த வலியும், அந்த ஃபீலிங்ஸ் தான் அதிகமா இருக்கு. அது எப்ப சேரும், சரியாகுன்ற மாரி தான் ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த டீம் 7க்குள்ள ஒரு இது ஃபோக்கஸ். நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் தனியா இருக்கான். இவன் 3 பேர் நின்னுட்டு இருக்கான்றதே ஒரு மாரி தான் இருக்கு. அவன் இருட்டுல இருக்கான். வெளிச்சத்துக்கு வா. ம். அவ்வளோதான் மேட்ரே. அதுக்கு இவ்ளோ போராட வேண்டியதா இருக்குது. பார்க்கலாம் அந்த மண்டைக்கு எப்பதான் புரியுது. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு தானே சொல்ல தோணுது. ஒருத்தர் அக்கறை காட்டுனதுக்கே அந்த சின்ன வயசுல சொல்றேன். ஒரே ஒருத்தர் தான் அக்கறை காட்டுனது. அதுக்கே நருட்டோ இப்படி வந்து நிக்கிறான். உன் மேல சின்ன வயசுல இவ்ளோ பேர் அக்கறை காட்டுன நீ உதறி தள்ளிட்டு,
விஷம் மாதிரி போயிட்டேன்றது தான். அது நீ பிடிச்சிருக்கலாம், அதை நோக்கி போயிருக்கலாம். இப்போ அவன் வாயிலேருந்தே அந்த வார்த்தை வந்துச்சு. எனக்குமே உங்க கூட சேர்ந்து அதை செய்யலாம் தான் இருந்துச்சு. ஆனால் இல்லை, நான் தனியாக தான் பண்ணணும், இது என் கிளானுக்காக அப்படின்ட்டு அப்படியே அது வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ அது அப்படி நிற்குது. பார்க்கலாம் அது என்ன நடக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.